உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனித்துவம் எப்பவுமே இருக்கும். மற்றவர்களை விட ஒரு வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அவர்களுக்கு ஒரு ஞானம் எப்பவுமே உண்டு. எதை எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே, நம்ம ஏன் மற்றவங்கள மாதிரி ஒரே மாதிரி போயிட்டு இருக்கோம், நம்ம இதெல்லாம் செஞ்சால் சிறப்பாக இருக்குமே, சில விஷயங்களை வேகமாக நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னன்னா கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ரஃப்பான கேரக்டர்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே உங்ககிட்ட பழகினவங்க உங்களை ரொம்ப ரசிப்பாங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல டைப் யாருமே கிடையாது, மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதனால் உங்கள் பேரில் நிறைய பேர் பொறாமப்படுவதற்கான வாய்ப்பு உள்ள ராசி விருச்சக ராசி என்பவர்கள். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எந்த மாதிரி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய கோல்சாரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வருட கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது, இந்த கிரகங்கள் அனைத்தும் இந்த வருஷம் 2025 பெயர்ச்சி இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் முதல்ல விலகிறார். அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த விருச்சக ராசி என்பது. அதே போல குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னென்னலாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ராகு கேது, ராகு பகவான் 4ஆம் இடத்துலையும் கேது பகவான் 10ஆம் இடத்துலையும் பெயர்ச்சாகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷமா இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகக்கூடிய வருஷமா இருக்கும். நிறைய பேர் தப்பான முடிவெடுத்து தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்ணி மாட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய நேரம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா ஒரு விஷயம், அந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமா இருக்கும் போது. முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தேவையில்லாத பண விரயங்கள் தொழில ஏற்படும். அதை மட்டும் நீங்க ஒரு வாட்டிக்கு பல முறை செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த பண்ண போறோம், இதுல பணம் இவ்வளவு போடுறோம், இந்த பணம் இவ்வளவோ இதுல முதலீடு பண்ணணுமா, இதுக்காக இது செலவு பண்ணணுமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு பல முறை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பணம் ஈஸியா வெளில போயிடும், தேவையில்லாத செலவுகள் வரும். அதே மாதிரி முக்கியமா நீங்க யாராவது நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல கடன் வாங்குவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நல்லா பிசினஸ் நல்லா நடக்கும், அதுலயும் எந்த டவுட் கிடையாது. அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சார் ஏற்கனவே அப்படிதான் இருக்கு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாதீங்கன்றதுக்காக தான் சொல்றேன். சார் அது வாங்காம என்னால பிசினஸே பண்ண முடியாது அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. அது தவறான ஒரு விஷயம். அது அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறார். அதனால உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் இடம்ன்றது தொழில ஏற்படக்கூடிய லாபம், உங்களுக்கு வர வேண்டிய வருமானம், அது கண்டிப்பா வந்தே தீரும். நீங்க அதிக வட்டிக்கு வாங்கிலாம் போகணும் அவசியம் இல்லை. அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல இந்த வருஷம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றங்கள் வரும். நீங்க இருக்கக்கூடிய வேலையில நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கும். நீங்க இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள், ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள், தேவையில்லாத பொறாமைகள், தேவையில்லாத பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை வளர விடாம பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி சரியாயிடும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலையை வேணான்னு விட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பிடிக்கலன்னு டக்குன்னு வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க. அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதனால அந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
வேலையில மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா மாற்றம் உண்டு. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பணம் விரயங்கள் ஆகும். அந்த விரயங்களை சுப செலவுகளா மாத்திங்க. வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பணம் வருது, பணம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஒரு வீடு வாங்குறேன், ஒரு நகை வாங்குறேன், அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார் எங்க சார் கடன் தான் இருக்கு, அந்த கடனை கட்டுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமா இந்த வாட்டி உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை செலவாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி செலவு போறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு இடமோ, ஒரு வீடோ, ஒரு நகையோ, ஏதோ ஒரு பொருள் சேர்க்கை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத விரயங்கள் வராது. பண வரவுகள் கண்டிப்பா உண்டு, பயப்பட வேண்டாம். கொடுத்த பணம் திருப்பி வந்தே தீரும். யாரெல்லாம் விருச்சிக ராசியில இருக்கீங்களோ பணம் யாருக்கே கொடுத்துருப்பீங்க, இல்ல ஃப்ரெண்டுக்குன்னு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, எதாவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் வராம கடந்த 2 வருஷம் பிளாக் ஆயிருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் 2025ல கண்டிப்பா நிவர்த்திக்கு வரும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க, சின்னதா கூட வாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பெருசா யோசிப்பீங்க, அந்த பெருசா யோசிக்காம சின்னதா வாங்க. அது கூட இல்ல சார் என்கிட்ட அமௌண்ட் கம்மியா தான் வருது அப்படின்னா ஒரு நகை வாங்க. ஏன்னா குரு பகவான் உடைய தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப தன சேமிப்பு பண்ணலாம். வருமானம் வரும், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவாகும். அப்ப நீங்க அதை கரெக்டா சேமிப்பு பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது. அதே போல இந்த வருஷம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை, 9ஆம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உள்ளதுனால வீடு, வண்டி, வாகன, சாதனம் விஷயங்கள்ல பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. ஒரு வீடு வாங்கிட்டு நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த வீடை விற்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த இடத்தை விற்க முடியாம கஷ்டப்பட்டு, சில பேர் இல்லீகலா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்காம சூழ்நிலைகள் வந்திருக்கும், இல்ல அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது லீகல் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்கும் போது. அதனால கண்டிப்பா அந்த இடம், வீடு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பிசினஸே இல்லாம 2 வருஷம் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியா அந்த ப்ராஜெக்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆரம்பிக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்ட்ராக்ட்ஸ் நிறைய வரும், பில்டிங்லாம் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் கரெக்டா பயன்படுத்திக்கலாம். அதே போல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா சனியுடைய பார்வை 3ஆம் இடத்து பார்வை 7ஆம் இடத்துல உள்ளதுனால நீண்ட நாளா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி காதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், காதல்னால வீட்டுல சொல்லி நிறைய சண்டை சச்சரவுலாம் வந்திருக்கும், இல்ல காதலை சொல்ல முடியாம அதனால சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியாகி திருமணத்துல முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள வருஷமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல, குழந்தைகளால பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட பேர், அவமானங்கள்லாம் சில பேருக்கு நடந்திருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திக்கு வரும். உங்க குழந்தை ஏதாவது தப்பான விஷயத்த பண்ணிட்டு அதுக்காக நீங்க பதில் சொல்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான். அதனால பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல, அதுவும் குழந்தைகளால நிறைய பிரச்சனைகள், அது பெண் குழந்தையா இருக்கலாம், ஆண் குழந்தையா இருக்கலாம், அவங்களுடைய நடவடிக்கைகளால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள்லாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஆகிப்போச்சு. பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அதுல ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்திருக்கும், ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க, அதுல ஒரு அடித்தடி தகராறே கோர்ட்டு கேஸ் போயிருப்பீங்க, இல்ல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துல அடிதடி தகராறு கோர்ட்டு கேஸ் போயிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். முதல்ல நாங்களாம் சிரிச்சே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா காரணம் அந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டம், மன போராட்டம், அது வேலையில இருக்கலாம், திருமணத்துல இருக்கலாம், குழந்தை சம்பந்தமான விஷயம், ஏதோ ஒரு வகையில ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நிம்மதியற்ற சூழ்நிலையில் முதல்ல 2025ஆம் ஆண்டு விலகும். அதே போல ஒரே ஒரு விஷயம் கவனமா இருக்கணும், உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை ஏதாவது சின்ன விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வராது, நல்லா சிறப்பா இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வரல. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அவங்களால உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும். அதனால அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் ரெகுலரா எடுத்துங்க, கொஞ்சம் அசால்ட்டா இருக்காதீங்க. விருச்சிக ராசி அப்படின்னாவே
கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க, ஒன்றும் நடக்காது, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியமானவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர். அதனால கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி அவங்களால உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு. அவங்க விஷயத்துல, அம்மா விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பிரச்சனைகள் விலகி நல்லா சிறப்பா வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல, திசாபதி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.